ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்மின் லேர்னிங். நம்ம இப்போ என்ன லெசன் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, இந்தியாவோட நம்மளுக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம், போக்குவரத்து, மக்கள் தொகை மற்றும் வணிகம். ஸோ அந்த லெசன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பொறுத்துக பார்த்துக்கோங்க. அஸ்ஸாம் தேயிலை, கர்நாடகா காஃபி, கேரளா ரப்பர், ஜார்க்கண்ட் கனிமங்கள். ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து நேரவே பொருந்தி இருக்கு. ஸோ இதெல்லாம் அதில் ஃபேம் அப்படின்ற மாதிரி வணிகம் சார்ந்து. இவ்வணிக முறை நாட்டின் பிரதேச சமச்சீர் வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. எடுத்துக்காட்டாக அஸ்ஸாமிலிருந்து தேயிலை, கர்நாடகாவிலிருந்து காஃபி, கேரளாவிலிருந்து ரப்பர் மற்றும் வாசனை பொருட்கள், ஜார்க்கண்டிலிருந்து கனிமங்கள் போன்றவை நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் பன்னாட்டு வணிகத்தின் கூறுகள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடைபெறும் வணிகம் பன்னாட்டு வணிகம் அல்லது அயல்நாட்டு வணிகம் என அழைக்கப்படுகிறது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகியன பன்னாட்டு வணிகத்தின் இரு கூறுகள் ஆகும். பொருட்கள் மற்றும் சேவைகள் அந்நிய நாடுகளுக்கு விற்பது ஏற்றுமதி எனப்படும். அந்நிய நாடுகளிலிருந்து பொருட்களையும் சேவைகளையும் பெறுவது இறக்குமதி எனப்படும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பன்னாட்டு வணிகத்தில் முக்கிய பங்கு வகிப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. பன்னாட்டு வணிகத்தின் நீர்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்து முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் அந்நிய நாட்டு பணம் பயன்படுத்தப்படுகிறது. வணிகம் இரண்டு நாடுகளுக்கு இடையில் நடைபெற்றால் அவை இருதரப்பு வணிகம் என்றும், வணிகம் இரண்டிற்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடைபெற்றால் அது பல்தரப்பு வணிகம் என்றும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இவை அனைத்தும். காஃபி, தேயிலை, கடல்சார் பொருட்கள், தாதுக்கள், கனிமங்கள், தோல் பொருட்கள், நவரத்தின கற்கள் மற்றும் ஆபரணங்கள், விளையாட்டு சாமான்கள், ரசாயனம் மற்றும் ரசாயனம் சார்ந்த பொருட்கள், நெகிழிகள், ரப்பர் பொருட்கள், கல் வேலைப்பாட்டு பொருட்கள், சாந்து பொருட்கள், சிமெண்ட், ஆஸ்பெட்டாஸ், மைக்கா, கண்ணாடி பொருட்கள், உலக கலவைகள், மருந்துகள், அறுவை சிகிச்சை உபகரணங்கள், மின்சாதன பொருட்கள், இயந்திரங்கள், அலுவலக பயன்பாட்டு பொருட்கள், ஆடைகள், கைவினைப் பொருட்கள் போன்றவை இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி பொருட்கள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இவை அனைத்தும் தான். ஸோ பெட்ரோலிய பொருட்கள், முத்துக்கள், விலை உயர்ந்த மற்றும் மிக விலை உயர்ந்த கற்கள், தங்கம் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் போன்றவை இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருட்கள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 150க்கு குறைவான உள்ள பகுதி என்னன்னு பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மிக குறைந்த மக்கள் அடர்த்தி. ஸோ அதோட டேப்லர் காலம் இது லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் குறைந்த மக்கள் அடர்த்தி உள்ள மாநிலங்கள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை நபர்கள் கொண்ட பகுதி அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதியாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 500 1000 நபர்கள் வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1, 2, 3 மற்றும் 4. ஸோ அதோட விளக்கம் போட்டு நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2, 3 மற்றும் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, NH7. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை 2369 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டதாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் குறைவான நீளமுள்ள தேசிய நெடுஞ்சாலை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, NH47A. இது எர்ணாகுளத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவை கொண்ட கொச்சின் துறைமுகத்தை இணைக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிராண்ட் ட்ரங்க் சாலையை அமைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி தன்னுடைய பேரரசை விரிவுபடுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாகி சாலையை சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். கொல்கத்தாவில் இருந்து பெஷவார் வரை உள்ள இச்சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என பெயரிடப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
கிழக்கு கடற்கரை ரயில்வே எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி புவனேஸ்வர். நெக்ஸ்ட் கொஷின் வடமேற்கு ரயில்வே எங்கே அமைந்துள்ளது? ஸோ இந்த டேப்லெட் காலத்தெல்லாம் கொஞ்சம் பாஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் சொல்லும்போது உங்களுக்கு வந்து காலம் வைஸ் இருக்கிறனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்களாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வடமேற்கு ரயில்வே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட் கொஷின் வடகிழக்கு எல்லை ரயில்வே எங்கே உள்ளது? ஸோ நம்மளோட மேப் நீங்கள் வச்சுட்டு எந்தெந்த அந்த டைரக்ஷன் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஆன்சர் ஆப்ஷன் சி கவுஹாத்தி. நெக்ஸ்ட் கொஷின் மேற்கு மத்திய ரயில்வே எங்கே அமைந்துள்ளது? ஸோ மிடில் என்ன இது இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜபல்பூர். நெக்ஸ்ட் கொஷின் கொங்கன் ரயில்வே எங்கே அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி நவி மும்பை. ஓகேங்களா? ஸோ நவி மும்பைன்ற ஏரியாவில் தான் கொங்கன் ரயில்வே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் செகந்திராபாத் கீழ்கண்டவற்றுள் எதனோடு பொருந்தும்? எந்தெந்த ரயில்வே எங்கே இருக்குன்னு கேட்டாங்க. இப்போ பிளேஸ் சொல்லி இது எந்த ரயில்வே சார்ந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி தென் மத்திய ரயில்வே. நெக்ஸ்ட் கொஷின் கொல்கத்தாவில் அமைந்துள்ள ரயில்வே மண்டலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தென்கிழக்கு ரயில்வே. ஸோ டேப்லெட் கால்ஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க, மேப்ஸ் வச்சு படிங்க, கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதேமாதிரி உங்களுக்கு ஹார்ட் காப்பி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வின்வின் புக் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச்சாக இருக்கும். ஸோ செக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வின்வின் ஆப்பும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.